மியான்மர், தாய்லாந்து நாடுகளில் சட்டவிரோதமாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட 280 பேர் இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகளில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இந்தியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சட்டவிரோத வேலைகள், சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. சைபர் குற்றங்களில் ஈடுபட மறுப்பவர்கள் மின்சாரம் பாய்ச்சியும் பணைய கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக கம்போடியா, லாவோஸ் நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் தாய்லாந்து, மியான்மர் எல்லையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கால் சென்டரில் சைபர் குற்றங்களில் ஈடுபட வேலைக்கு அமர்த்தப்பட்ட 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் தாய்லாந்து நாட்டின் மயாசட் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.